கோவை ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய திட்டத்தை மாற்றியமைக்க மாநகராட்சி திட்டமிட்டிருப்பதற்கு எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. கோவை மற்றும் புறநகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் நோக்கில் திட்டமிடப்பட்டதுதான் கோவை ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய திட்டம். 2014 ஜெயலலிதாவால் அறிவிக்கப்பட்டு 2020 ஆண்டு அதிமுக ஆட்சியில் 168 கோடி ரூபாய் மதிப்பில் 10.6 ஏக்கர் பரப்பளவில் வெள்ளலூர் பகுதியில் கட்டுமான பணி தொடங்கியது. பின்னர் கொரோனா காரணமாக பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 4 ஆண்டுகளாக ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தை எப்படியாவது செயல்பாட்டிற்கு கொண்டுவர வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய மீட்புக் குழுவினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் காய்கறி, பழ அங்காடி, கனரக வாகனங்கள் நிறுத்துமிடமாக திட்டத்தை மாற்றியமைக்க மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் அனுமதி பெற்று அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வெள்ளலூரில் ஏறத்தாழ 300 பேருந்துகளை நிறுத்தும் வகையிலும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஏற்கனவே இந்த குப்பை குடங்கள சுகாதார சீர்கேடு ஏற்பட்டதுனால நாங்கள் போயிட்டு பல தடவை தமிழ்நாடு மாசுக்கட்டு மனு எல்லாம் கொடுத்து அவங்களும் நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. ஆனால் அந்த முழுமையான திருப்தி இல்லை எங்களுக்கு அந்த நடவடிக்கை மேல. இப்போ என்ன சமீபமாக இந்த வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் அந்த இடத்துல பழ மார்க்கெட்டும் மற்ற வெஜிடபிள் லாரி பட்டை வரதை சொன்னது. அதுக்கு நாங்கள் ஒரு மனு கொண்டு போய் கொடுத்தோம் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர்கிட்ட. அதாவது என்னதுன்னா, ஏற்கனவே தேசிய பசுமை தேர்தல் கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. அந்த கேஸ் முடிகிற மட்டும் அது இறுதி தீர்ப்பு வரவே இந்த எந்த ஒரு புதிய ஸ்கீமுக்கும் மாநகராட்சிக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு சார்பு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். மொத்த மதிப்பீட்டில் 40 கோடி ரூபாய் வரை செலவிடப்பட்டு கட்டுமானத்தின் ஒரு பகுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அப்பகுதியில் குப்பை கிடங்கால் மக்கள் பாதிப்பிற்கு உள்ளாகி வரும் நிலையில் காய்கறி மற்றும் பழ அங்காடி வந்தால் கூடுதல் குப்பைகள் சேர்ந்து இந்த இடம் பாழாகும் என்று தெரிவிக்கின்றனர் பகுதிவாசிகள். பொள்ளாச்சி ரோட்ல பல கல்லூரிகள் இருக்கு, இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கு. இதுக்கு எல்லாம் இது பஸ் ஸ்டாண்டா வந்தா தான் சுலபமா மக்கள் போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்கும். அதைத்தான் நாங்க வலியுறுத்துறோம். தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பின் சார்பா இங்க பஸ் ஸ்டாண்டு தான் வரணும்னு இதோட முதல்வரோட கவனத்திற்கு வேண்டுகோளா வைக்கிறோம். நீங்க யாராரவோ கேக்குறீங்க, இந்த மக்களை நீங்க கேளுங்க. இங்க பழக்கூடனோ காய்கறி மார்க்கெட்டோ இல்ல லாரிப்பேட்டையோ வந்ததுன்னா இப்ப நின்றுட்டு இருக்க இடத்துலயே வாசம் அதிகமா வருது. குப்பை கூடல பழம் அழுகுச்சுன்னு என்ன ஆகும், காய்கறி அழுகுச்சுன்னா என்னாச்சு உங்களுக்கே தெரியும். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது இந்த பிரச்சினை குறித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சுட்டிக்காட்டினார். பேருந்து நிலையத்திற்கான இணைப்பு சாலையை அகலப்படுத்தி பேருந்து நிலைய திட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பேருந்து நிலைய வளாகத்தில் காய்கறி, பழ அங்காடியுடன் கனரக மற்றும் சரக்கு வாகனங்கள் நிறுத்துமிடம் அமைக்க மாநகராட்சி முடிவெடுத்துள்ளது அப்பகுதி மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 4 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய வளாகத்தில் மொத்த காய்கறி, பழ மார்க்கெட் மற்றும் லாரிப்பேட்டை அமைக்கும் மாநகராட்சி முடிவுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்த எதிர்ப்பு தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த இடம் வீணாகி வருவதாகவும் மாநகராட்சியின் முடிவு தொடர்பாக பொதுமக்களிடம் விரிவாக எடுத்துரைத்து அரசு ஒப்புதலுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று விளக்கமளித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.